பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசும் போதெல்லாம், அன்னவர்களை பற்றி யாபகம் கூறும் போதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு முஸ்லிமின் உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்லும் போது சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இதா ரஅய்தஹு குல்த ஷம்ஸு தாலிஅ. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டால் சூரியன் உதித்து விட்டது என்பதாக சொல்வீர்கள். இதா ரஅய்தஹு அரஃப்த அன்னக லம் தரா பிஜமாலிஹி வலன் தரா. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் கண்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று அழகான ஒருவரை இதுவரை நீங்கள் கண்டதுமில்லை, இதற்கு பின்னால் காணப்போவதும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முகம் பனிக்கட்டியின் மீது வைத்த ரோஜா பூவை போன்று சிவப்பு கலந்த வெண்மை நிறமாக காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமுடி கடும் கருமை நிறமாக காணப்பட்டது. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது தலைமுடியை சில வேளைகளில் தோல் புயம் வரையும், இன்னும் சில வேளைகளில் காது சோனை வரையும் வளர்த்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் போது தன்னுடைய தலைமுடியை சிரைத்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் போது தன்னுடைய முபாரக்கான தலைமுடியை சிரைத்தார்கள். பின்னர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அழைத்து அந்த முடியை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் இதை மக்களிடம் பகிர்ந்து வையுங்கள், மக்களிடம் பகிருங்கள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பற்கள் முத்தை போன்று காணப்பட்டது. முத்தின் மீது வெளிச்சம் விழும் போது எவ்வளவு ஜொலி ஜொலிக்குமோ அதைவிடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பற்கள் அழகானதாக காணப்பட்டது. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வயிறு தள்ளியதாக காணப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொப்பை வைத்தவர்களாக இருக்கவில்லை. மாறாக தனது நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் சமமாகவே காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கை ஒரு வீரரின் கையை போன்று பலமானதாக காணப்பட்டது. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கண் புருவம் வளர்பிறை போன்று மெல்லியதாகவும் நெருக்கமானதாகவும் ஒன்றுக்கொன்று சேராமலும் காணப்பட்டது. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கூறும் போது ஒரு கவிஞர் கூறுகிறார், خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. நாயகமே, தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்கள் படைக்கோலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீர்களோ அவ்வாறே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அனைத்து விதமான நற்குணங்களும் காணப்பட்டது. அனைத்து விதமான நற்குணங்களும் காணப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நற்குணங்களை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், கான ஹுலுகுஹுல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குணம் அல் குர்ஆனாக காணப்பட்டது. அதாவது அல் குர்ஆனிலே கூறப்பட்ட அனைத்து விதமான நற்குணங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் காணப்பட்டது. யக்தபு லிகதபிஹி வயர்தா லிரிதாஹ். அல்லாஹ்வுடைய ஹக்குகள் புறக்கணிக்கப்படும் போது, அல்லாஹுக்கு மாறு செய்யப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோபம் கொள்வார்கள். அல்லாஹ்வின் பொருத்தம் எதிலே இருக்கின்றதோ அதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பொருந்திக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னவர்களின் நன்னடத்தைகள் வாழ்க்கை வரலாற்றை நாம் அதிகமாக கற்று நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா நபியல்லாஹ்.